நம்முடைய பிதாவாகிய தேவனிடந்தும் ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவிடம் நம் அனைவருக்கும் இந்த மாதம் முழுவதும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமேன். நாம் கர்த்தர் நோக்கி ஜெபம் செய்வோம். என் கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, அடியேனுடைய வாயின் வார்த்தைகளும் எங்கள் அனைவருடைய இருதயத்தின் தியானமும் உன் சமூகத்தில் ஏற்புடையதாய் இருப்பதாக. ஆமேன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கடவுளுடைய பெரிதான கிருபையினாலே இந்த ஆண்டின் 9 மாதங்களை நாம் நிறைவு செய்து 10ஆம் மாதத்தின் முதல் நாள் அதிகாலை வேளையிலே தேவ சமூகத்திலே நாம் அமர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டியிருக்கின்றார். இந்த மாதத்தை நாம் ஆரம்பிக்கின்ற பொழுது நமக்கு நன்கு தெரிந்த ஒன்று, இந்த ஆண்டு திருச்சபை ஒளி வீசும் ஆண்டு என்று சொல்லி இந்த மாதத்திற்கு நற்சான்றின் ஒளி வீசுவோம், நற்சான்றின் ஒளி வீசுவோம் என்று சொல்லி தலைப்பை கொடுத்து அதற்கு ஆதாரமாகவும் இந்த மாதத்தின் வாக்குத்தத்த வார்த்தையாகவும் கொடுத்திருக்கின்ற வசனம், அது மத்தேயு 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். பேதுரு பேசுகையில், இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. பேதுரு பேசுகையில், இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. அன்புக்குரியவர்களே, இந்த புதிய மாதத்தை ஆரம்பித்திருக்கின்ற நீங்களும் நானும் இந்த மாதம் எப்படிப்பட்டதோ என்று நாம் அங்கலாய்த்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்கின்றது, இதன் மூலமாய் நமக்கு கொடுக்கின்ற 2 காரியங்களை நாம் பார்க்கின்றோம். அங்கு தேவ பிரசன்னத்தை பார்க்கின்றோம், 1. 2வது தேவ சத்தத்தை கேட்கின்றோம். தேவ பிரசன்னம் என்று சொல்கின்ற பொழுது ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. மேகம் என்று சொல்கின்ற பொழுது அது தேவனுடைய பிரசன்னத்துக்கு அடையாளமாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கின்றோம். இந்த மாதத்தை நாம் ஆரம்பித்திருக்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மோடு இருப்பாராம், அவருடைய பிரசன்னம் நம்மை வழிநடத்துமா என்று சொல்லி நாம் அங்கலாய்த்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஆண்டவர் இந்த மாதத்திலே நமக்கு சொல்லுகின்ற காரியம், அந்த பிரசன்னம் நமக்குள்ளாக இருக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ள இந்த நாளிலே அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கின்றோம். ஆம் அன்புக்குரியவர்கள், நமக்கு தெரிந்த ஒன்று, யாத்திராகமத்திலே பார்ப்போம் என்று சொன்னால் 13ஆம் அதிகாரத்திலே அங்கு நமக்கு நன்கு தெரிந்த வசனம்தான். ஏனென்றால் இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலே அடிமைத்தனத்திலே இருந்த பொழுது அவர்களை மோசேயின் மூலமாய் அழைத்து வருகின்ற பொழுது அந்த வனாந்தரத்திலே அங்கு நடைபெற்ற காரியங்களை பார்க்கின்ற பொழுது 13ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, அவர்கள் இரவும் பகலும் வழிநடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேகஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். ஆம், அங்கு மேகஸ்தம்பமும் அங்கு இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் இருந்ததாக பார்க்கின்றோம். அப்படின்றால் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை அழித்து விடாதபடி நம்மை பாதுகாக்கின்ற மேகம் நம்மோடு கூட இருக்கின்றது. அதுதான் கர்த்தருடைய பிரசன்னம். கர்த்தருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கின்ற பொழுது நாம் நிச்சயமாக இந்த மாதத்திலே ஆண்டவர் நம்மை பாதுகாக்கின்றார் என்ற அந்த விசுவாசத்திலே நாம் ஒவ்வொரு நாளும் நாம் கடந்து செல்ல அழைக்கப்படுகின்றோம். இன்னும் நமக்கு தெரிந்த ஒன்று, யாத்திராகமம் 24ஆம் அதிகாரத்திலே அங்கு பார்க்கின்றோம், மோசே சீனாய் மலையிலே ஏறினபோது அங்கு ஒரு மேகம் மலையை மூடிற்று. ஒரு மேகம் மலையை மூடிற்று என்று பார்க்கின்றோம். மூடின மாத்திரத்திலே கர்த்தருடைய மகிமை சீனாய் மலை மேல் தங்கியிருந்தது. மேகம்
6 நாள் அதை மூடியிருந்தது. 7ஆம் நாளிலே அவர் மேகத்தின் நடுவிலிருந்து மோசேயை கூப்பிட்டார் என்று பார்க்கின்றோம். பின்னால் மேகத்தை நாம் பார்க்கின்ற போது மேகம் அங்கு ஒரு மகிமையின் பிரசன்னமாய் இந்த மாதத்திலே உங்களையும் என்னையும் மகிமையாய் வழிநடத்தக்கூடியதாய் இருக்கின்றது. அதன் மூலமாய் நீங்கள் நானும் நற்சான்று ஒளி வீசுகின்றவர்களாய் இருக்கப் போகின்றோம். சான்று பெறுவது ஒன்றும் அரிதல்ல, ஆனால் நீங்கள் நானும் நற்சான்று பெற வேண்டும். ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது நாம் வீசுகின்ற ஒளி எப்படியாக இருக்க வேண்டுமாம்? நற்சான்று உள்ள ஒளியாய் இருக்க வேண்டும். நற்சான்று உள்ள ஒளியாய் இருக்கின்ற பொழுதுதான் கர்த்தர் நம்மை வழிநடத்துகின்றதாய் இருக்கிறது. அங்கு பார்க்கின்றோம், அங்கு அப்போஸ்தலர் நடவடிக்கையிலே பார்ப்போம் என்று சொன்னால், அப்போஸ்தலர் நடவடிக்கை 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் இப்படியாக சொல்கின்றது. அங்கு சொல்லப்படுகின்ற காரியம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கு எடுத்துக்கொள்ளப்படுகின்ற சூழ்நிலை. அங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கு பார்க்கின்றோம், 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே பார்க்கின்ற போது, இவைகளை சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. அம்மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. ஆம், இந்த நாளிலும் கூட நீங்கள் நானும் இந்த உலகத்தில் உள்ள தீய சக்திகளிலிருந்து நாம் விடுபட நம்மை மூடி மறைக்கின்ற மேகம் நம்மை மறைவாக்கி இந்த நாளிலே நம்மை பாதுகாக்கின்றதாய் இருக்கின்றது. புதிய மாதத்திலே ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கின்றார். அங்கு சொல்கின்ற பொழுது அது நம்மை பாதுகாக்கின்றதாய் இருக்கின்றது, நம்மை வழிநடத்துகின்றதாய் இருக்கின்றது என்றால் அங்கு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. அப்படின்னா இந்த மாதம் ஆண்டவருடைய பிரசன்னம் இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பிரசன்னமாய் இருக்கின்றது. அதற்கு முன்பான வசனத்தை பார்க்கின்ற பொழுது அங்கு பார்க்கின்றோம், அங்கு 3 பேர் அவரோடு போகின்றார்கள். இயேசு பேதுருவையும் யாக்கோப்பையும் அவருடைய சகோதரனாய் யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி மலையின் மேல் ஏறினார். அவருக்கு முன்பாக மர்வமானார். அவர் முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது, அவர் வஸ்திரம் வெளிச்சத்தைப் போல வெண்மையாக இருந்தது. அப்பொழுது மோசேயும் எலியாவும் அவரோடு கூட பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். ஆம் அன்புக்குரியவர்களே, அங்கு ஒரு மேகம் நிழலிடுகின்ற போது அங்கு பார்க்கின்றோம் தேவ பிரசன்னம் அங்கு நிழலிட்டதை பார்க்கின்றோம். அப்படின்றால் அங்கு சொல்கின்றார், நாம் இங்கேயே இருப்போம். பேதுரு சொல்கின்றார், நாம் இங்கேயே இருக்கிறது நல்லது. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே நாம் ஆண்டவரிடத்தில் பெற்ற பிரசனத்தை மற்றவர்களுக்கு கொடுக்க அங்கு அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். பேதுரு சொன்னபொழுதுதான் அவர் சொல்கிறார், அங்கு நாம் இங்கு இருக்க வேண்டாம் என்று சொல்லி அங்கு அவர் முடிவு செய்கின்றதை பார்க்கின்றோம். நல்ல அன்புக்குரியவர்களே, நாம் ஆண்டவருடைய பிரசனத்தை உணர்வோம் சொன்னால் அதை அநேகருக்கு வெளிப்படுத்த இந்த மாதத்திலே கர்த்தர் நம்மை அழைக்கின்றவராய் இருக்கின்றார். இரண்டாவதாக தேவ வார்த்தை அங்கு பார்க்கின்றோம். அதே வசதிலே மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. என்ன சத்தம்? இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று என்று பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, முன்னால் சத்தம் நமக்கு கொடுக்கப்படுகின்றதாக இருக்கின்றது. சத்தத்தை கேட்க நாம் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம் என்றால் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு அதன்படி நாம் வாழ அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். அதே யாத்திராகமம் 23 பார்க்கின்ற பொழுது அங்கு சொல்லுகின்ற வார்த்தை, அங்கு பார்க்கின்ற மேகம் அங்கு முடிந்தது. அங்கு கடைசியாக சொல்லுகின்ற வார்த்தை, அங்கு 7ஆம் நாளிலே மேகத்தின் நடுவிலிருந்து மோசேயை கூப்பிட்டார். ஆம், மேசையை கூப்பிட்டார். அங்கு மேகத்தின் நடுவிலிருந்து கூப்பிட்ட கர்த்தர் தான் நீ மிக்கி மேகத்தின் நடுவிலிருந்து என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவிகளுடன் சொல்லி மேகத்திலிருந்து நம்மை கூப்பிடுகின்றவராக இருக்கின்றார். அங்கு பார்க்கின்றோம், மலையின் கொடிமணிலே கர்த்தருடைய மகிமையின் காட்சியை இஸ்ரவேல் புத்திரர் கண்களுக்கு பட்சிக்கிற அக்கினி போல் இருந்தது. மோசே மேகத்தின் நடுவிலே பிரவேசித்து மலையின் மேல் ஏறி இரவும் பகலும் 40 நாள் அங்கு மலையில் இருந்தார் என்று பார்க்கின்றோம். அங்கு இருந்த பொழுது அவருடைய முகம் பிரகாசித்தது,
அவருடைய முகம் பிரகாசித்தது. அவருடைய சத்தம் அங்கு கேட்ட மாத்திரத்திலே அங்கு பார்க்கின்றோம் அவர் ஒரு மகிமையான ஒரு வாழ்க்கை. அங்கு மகிமையாய் அவர் இரவும் பகலும் 40 நாள் இந்த மலையிலே இருந்தார் என்று பார்க்கின்றோம். இருந்த நிமித்தமாக அங்கு பார்க்கின்றோம் ஒரு மகிமையின் காட்சி இஸ்ரவேல் புத்திரர் கண்களுக்கு பட்சிக்கிற அக்கினி போல் இருந்தது. இன்றைக்கு அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் கூப்பிடுகின்ற பொழுது அவருடைய சத்தத்திற்கு நீங்கள் நான் செவி கொடுப்போம் என்று சொன்னால் அதே அனுபவம் மகிமையின் காட்சியை மற்றவர்கள் கண்டு அவர்களுடைய சத்தத்திற்கு செவி சாய்க்கின்றவர்களாய் இருப்பார்கள். அதற்காகத்தான் ஆண்டவர் இந்த மாதத்திலே நம்மை அழைத்திருக்கின்றார். இவருக்கு செவி கொடுங்கள் என்று மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. இன்றைக்கு நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கின்றோமாம்? கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து நம்முடைய வாழ்க்கையை நடத்துகின்றோமாம்? இந்த புதிய மாதத்திலே நமக்கு ஆண்டவர் அழைக்கின்ற அழைப்பு, அவருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்க அழைக்கப்படுகின்றோம். செவி கொடுக்கின்ற பொழுதுதான் ஆண்டவருக்குள்ளாக நீங்கள் நானும் வாழ்கின்ற பொழுதுதான் ஆண்டவர் விரும்புகின்ற ஒரு வாழ்க்கை நாம் வெளிப்படுத்த முடியும். அவர் சத்தத்தை இன்றைக்கு அநேகர் மூலமாய் நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கின்றார். ஆவியானவர் இன்றைக்கும் அவர் அசைவாடி கொண்டிருக்கின்றார். அவருடைய வார்த்தையை நீங்கள் நானும் கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். ஆனால் கேட்ட சத்தத்திற்கு நீங்கள் நானும் செவிசாய்க்கின்றவர்களாக இருக்கின்றோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். இங்கு பார்க்கின்றோம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 42 அதிகாரம் 1 இப்படியாக சொல்கின்றது. இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்மாவுக்கு பிரியமானவரும் இவரே. என் ஆவி அவர் மேல் அமர பண்ணினேன், அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார்னு சொல்லி அங்கு பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, தேவனுக்கு ஆத்மா உண்டு என்பதை இவ்வசனத்தில் காண்கிறோம். கிறிஸ்துவின் திருமுழுக்கின் போது ஆவியானவர் அவர் மீது இறங்கியதை இவ்வசனம் முன்னுரைத்தது. இதை மத்தேயு 3 அதிகாரத்திலே பார்க்கின்றோம், மார்க் 1 அதிகாரத்திலே பார்க்கின்றோம், லூக்கா 3 அதிகாரம், யோவான் 1 அதிகாரத்திலே பார்க்கின்றோம். அப்படின்றால் அங்கும் இதே வசனம் இவருடைய நேசகுமாரன் சொல்லி அங்கு சொன்னதை நாம் பார்க்கின்றோமே. அவர் ஞானஸ்தானம் பெற்று திருமுழுக்கு பெற்று எழுகின்ற பொழுது இவர் என் நேசகுமாரன் சொல்லி அங்கு சத்தத்தை கேட்டோம். அதே இதில் பார்க்கின்ற பொழுது 2வது இந்த வசனத்தில் நான் என் ஆவி அவர் என்று 3 நபர்களை பற்றி கூறியிருப்பதை பார்க்கின்றோம். அங்கு பார்க்கின்றோம் என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணினேன், என் இவரே என்று சொல்லி அங்கு ஒரு 3 நபர்களை அங்கு கொடுக்கப்படுகின்றது. ஆம் அன்புக்குரியவர்களே, அங்கு பார்க்கின்ற பொழுது இந்த வசனத்தில் நான் பிதாவாகிய தேவன், என் ஆவி அவர் என்று 3 நபர்களை குறிப்பிடுவதை காண்கின்றோம். இது பிதா, பரிசுத்த ஆவியானவர், கிறிஸ்து ஆகிய 3 குறிக்கிறது, திருத்துவத்தை கொடுக்கின்றது. இன்றைக்கும் ஆவியானவர் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கின்றார். ஆவியானவர் நம்மை எல்லா நிலைகளிலும் வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் விரும்புகின்ற வாழ்க்கை வாழ்கின்றோமா? அங்கு சொல்லுகின்ற பொழுது இவருக்கு செவி கொடுங்கள் என்று மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. செவி கொடுங்கள் என்று சொன்ன மாத்திரத்திலே சீசர்கள் அதை கேட்டு முகங்குப்புற விழுந்து மிகவும் பயந்தார்கள். நீ கர்த்தருடைய வார்த்தை கேட்கின்ற தேவ ஜனமே, நம்முடைய வாழ்க்கையிலே அந்த பயம் உண்டா? இந்த வார்த்தை ஆண்டவர் இந்த மாதத்திலே எனக்கு கொடுத்திருக்கின்றார் என்று சொல்லி நாம் பயத்தோடு கூட அவருடைய வார்த்தையை நாம் வரக்கூடிய நாட்களிலே ஏற்றுக்கொள்கின்ற பொழுது நிச்சயமாக அங்கு ஆண்டவர் 7 வசனத்தில் சொல்கிறார், இயேசு வந்து அவர்களை தொட்டு எழுந்திருங்கள், பயப்படாதீங்கள் என்கிறார். எழுந்திருங்கள், பயப்படாதீங்கள். அன்றைக்கு ஆண்டவருடைய சத்தம் நமக்கு எப்படி கேட்டுக்கொண்டிருக்கின்றது? அவருடைய சத்தத்துக்கு நாம் கீழ்ப்படுகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையை ஒரு விசை நாம் நாட்களே ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது நிச்சயமாகவே நாம் நற்சான்று வீசுகின்றவர்களாய், ஒளி வீசுகின்றவர்களாய் இருப்போம். அதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகின்ற பொழுது ஆண்டவருடைய வார்த்தை தான். ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். ஆனால் கேட்டுக்கொண்டிருக்கின்ற வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அபியாசப்படுத்தி வரக்கூடிய நாள் அதை நாம் மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துகின்றோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுதுதான் ஆண்டவருக்கு பயப்படும் பயம். இன்றைக்கி தேவனுக்கு பயப்படாதபடி தங்களுடைய வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எத்தனை பேர் உண்டு? நாம் நம்முடைய வார்த்தை பார்க்கின்றோம், அது
வயதானவர்கள் கூட வயதான காலங்களிலே ஒரு துணிகரமான பாவங்களை, ஒரு பொய்யான குற்றச்சாட்டுகளை மற்றவர்கள் மேல் சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு நாட்களை நாம் பார்க்கின்றோம். நாட்கள் பொல்லாதவைகளாக இருக்கின்றது. காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். வரக்கூடிய காலம் மிக மோசமான காலமாக இருக்கின்றது. ஒருவேளை நீங்கள் அப்படியாக வாழ்ந்திருக்கலாம். எப்படி வாழ்ந்தீர்கள் என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கின்றார். வாழ்ந்த வாழ்க்கையை ஆண்டவர் அறிந்திருக்கின்ற பொழுது அவருடைய சத்தம் சொல்கின்றது, இனி உன்னுடைய வாழ்க்கையை நீர் மாற்றிக்கொள் என்று சொல்லி தேவ வார்த்தை இந்த நாட்களே நம்மை எச்சரிக்கின்றதாக இருக்கின்றது. எச்சரிப்பின் செய்தியை நாம் கேட்கின்றோம். நாம் மனம் மாறுகின்றோமாம்? நாம் அதற்கு நம்மை அர்ப்பணிக்கின்றோமா? நம்மை முற்றிலும் அர்ப்பணிக்கின்ற பொழுதுதான் நிச்சயமாகவே அங்கு ஒரு விடுதலை உண்டு. அப்பொழுதுதான் ஆண்டவர் அங்கு பார்க்கின்றோம், அவர் அவர்களை தொட்டு, ஏசாமி ஏதோ வார்த்தையினால் மட்டுமல்ல, அவருடைய கரத்தை நீட்டி தொட்டு, எழுந்திருங்கள், பயப்படாதீங்கள், எழுந்திருங்கள், பயப்படாதிருங்கள். இந்த மாதம் நிச்சயமாக ஆண்டவருடைய கரம் நம் ஒவ்வொருவரையும் தொட்டு கொண்டிருக்கின்றது. அவருடைய வல்லமையுள்ள கரம் நம்மை தொட்டு கொண்டிருக்கின்றது. அவருடைய வல்லமையுள்ள கரத்தின் மூலமாய் நாம் அநேக நன்மைகளை இந்த மாதத்தில் நாங்கள் பெற இருக்கின்றோம். அவருடைய கரம்தான் சர்வ வல்லமையுள்ள கரம். அதுதான் சர்வத்தையும் படைத்த கரம். அவருடைய கரத்தின் மூலமாய் இந்த மாதம் நீங்கள் நானும் எழுந்து நிற்கின்றவர்களாய், நம்மை யாரெல்லாம் தூசித்தார்களோ, யாரெல்லாம் நமக்கு விரோதமாய் எழும்பினார்களோ, யாரெல்லாம் நமக்கு விரோதமாய் கூட்டம் கூடினார்களோ, அவர்கள் எல்லார் முன்பாகவும் நீங்கள் நானும் எழுந்து நின்று பயப்படாதீங்கள் என்ற அந்த வார்த்தையின்படி பயப்படாது கர்த்தருடைய வார்த்தையை நாம் மற்றவர்களுக்கு அறிவிக்கவும், கர்த்தருடைய அன்பை மற்றவர்களுக்கு நாம் கொடுக்கவும் நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். சத்துருவானவன் இன்றைக்கு கட்சிக்கிற சிங்கம் போல யாரை விழுங்கலாமோ என்று சொல்லி வகை தேடிக்கொண்டிருக்கின்ற காலத்தில் இருக்கின்றோம். சத்துருவாய் இன்றைக்கு யார் சொந்த சகோதரனே இன்றைக்கு நமக்கு சத்துருவாய் மாறிக்கொண்டிருக்கின்ற காலத்துக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த சத்துருவை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தேவன் நம்மை தொட்டு நம்மை எழுந்து நிற்கும்படியாகவும் நாம் பயந்து வாழ அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. ஆண்டவருடைய வார்த்தைக்கு மட்டும் நாம் பயந்தவர்களாய், ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்ற பொறுப்புகளே நாம் பயந்தவர்களாய் இருக்க அழைக்கப்படுகின்றோம். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே கொடுக்கப்பட்ட பொறுப்பிலே உண்மையும் உத்தமும் இல்லாதபடி கர்த்தாவே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலை, தேவ வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படியாதபடி இன்றைக்கு தானும் தன்னுடைய குடும்பம் என்று சொல்லி இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அவர்கள் எப்படி அவருடைய வாழ்க்கை இருக்கின்றது? அவருடைய வாழ்க்கையிலே அவர்கள் எங்கு பார்த்தாலும் அவர்களுக்கு மற்றவர்களுக்கு முன்பாக மற்றவர்களை குறை சொல்லி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழ்க்கை, மற்றவர்களை குறை சொல்லி தாங்கள் நீதிமான்களைப் போல, ஏதோ உத்தமர்கள் போல இந்த உலகத்திலே தங்களை வெளிப்படுத்தி கொண்டு இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் நானும் ஆண்டவருடைய வருகையிலே மறுரூபமாக்கப்பட்ட அந்த அனுபவம் நமக்குள்ளாக இருக்க வேண்டும். மறுரூப மலையிலே அந்த மகிமையின் பிரசன்னம் இருந்தது போல நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் இந்த மாதம் அவருடைய பிரசன்னம் இருக்க போகின்றது. அவருடைய வார்த்தை நமக்குள்ளாக கிரியை செய்ய போகின்றது. அந்த வார்த்தையின் மூலமாய் அநேகரை நீங்கள் நானும் உயிர்ப்பிக்க, நாமும் உயிர் பெற்றவர்களாய் இந்த உலகத்திலே ஆண்டவருக்கென்று நாம் எழும்பி பிரகாசிக்க நாம் இருக்கின்றோம். அப்படி என்றால் நம் எந்த சூழ்நிலும் பயப்படாதபடி, பயம் நமக்கு அல்ல. நாம் பயந்து வாழ அழைக்கப்பட்ட மக்கள் அல்ல, ஆண்டவருக்காக எழுந்து நிற்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த புதிய மாதத்தை கர்த்தர் கிருபையாய் கொடுத்திருக்கின்றார். நற்சான்றின் ஒளி வீசுவோம். சான்று என்று சொல்லியிருப்பது இன்னைக்கு சான்று பெற்று கொள்ளலாம். நற்சான்று என்பது ஏதோ அல்ல, அது வயது வித்தியாசம் இல்லாதபடி ஆண்டவர் நமக்கு அருளுகின்ற எல்லா விதமான ஆவியானவர் கொடுக்கின்ற எல்லா விதமான காரியங்களையும் நாம் வெளிப்படுத்துகின்ற பொழுது நிச்சயமாக நம்மை காண்கின்றவர்கள் நம்மை குறித்து நற்சாட்சி சொல்ல வேண்டும். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை, நான் இப்படி பண்ணுறேன், நான் சாட்சியாய் இருக்கிறேன், ஆண்டவருக்கு சாட்சியாய் வாழ்கின்றேன், வாழ்ந்தது
குறித்து நாம் அல்ல, நம்மை குறித்து மற்றவர்கள் என்ன சாட்சி கொடுக்க இருக்கின்றார்கள், நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையாய் இந்த உலகத்திலே கடந்து வந்திருக்கின்றது, நாம் எப்படியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் சிந்தித்து பார்த்து, ஆண்டவரே இந்த நாளிலே நாம் கொடுக்கப்பட்ட கடமையிலே கடவுளுக்கான நற்சான்று நாம் சொல்லியிருக்கின்றன, அல்லது என்னுடைய கடினமான சூழ்நிலையிலே நான் கடவுளுக்கு நற்சான்று உள்ளவனாய் வாழ்ந்திருக்கின்றனாம், அல்லது கர்சனையிலே நான் கடவுளைப் போல மற்றவர்களோடு கூட வாழ்ந்து நம்மை அர்ப்பணித்திருக்கின்றனா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். அன்புக்குரியவர்களே, எனவே நீங்கள் நானும் கேட்ட வார்த்தையின்படி ஆண்டவருடைய கர்த்தரின் பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய், கர்த்தரின் வார்த்தையை நாம் கேட்டவராய், நான் மேகம் என்று சொல்கிற பொழுது மேகம் என்பது கர்த்தருடைய பிரசன்னம், மேகத்திலிருந்து ஒரு சத்தம், கர்த்தருடைய சத்தம். எனவே இந்த மாதத்திலே இதோ அவர் பேசிக்கொண்டிருக்கின்ற இதோ ஒளி உள்ள மேகம் அவர்கள் மேல் நிலைத்தது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடு என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. ஆம், அந்த சத்தத்தை கேட்டிருக்கின்ற நீங்கள் நானும் இந்த மாதத்திலே ஆண்டவருடைய பிரசன்னத்தை முழுமையாக உணர்ந்து ஆண்டவருடைய சத்தத்திற்கு நம்மை முழுமையாய் அர்ப்பணித்து அவர் கொடுக்கின்ற சகல ஆசீர்வாதங்களையும் பெற்று இந்த மாதம் அவருக்கு ஒரு சாட்சியின் மாதமாய் நற்சான்று ஒளி வீசுகின்ற மாதமாய் இருக்க உங்களுக்கும் எனக்கும் பரிசுத்த ஆவியானவர் கிருபையும் ஒத்தாசையும் செய்வாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கமுள்ள கர்த்தாவே, நீர் எங்களை கிருபியாய் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றியோடு துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் தேவ பிரசன்னத்தையும் தேவ வார்த்தையும் கர்த்தாவே உணர்ந்து கொள்ள இந்த மாதத்தை நீர் எங்களை அழைத்திருக்கிறீரப்பா. அதன் மூலமாய் கர்த்தாவே நாங்கள் ஒரு நற்சான்று ஒளி வீசுகின்ற பிள்ளைகளாய் நாங்கள் இந்த உலகத்திலே வாழ எங்களுக்கு கிருபையாய் ஜெபிக்கிறோம்ப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தாவே இந்த மாதம் அவர்களுடைய வாழ்க்கையை அறிந்திருக்கிற கர்த்தர் அவர்களை நீர் உம்முடைய மகிமையினால் நிரப்பி உம்முடைய வார்த்தையின் கீழ்ப்படிந்தவர்களாய் வாழவும் அதன் மூலமாய் கர்த்தாவே உமக்கு சாட்சியாக இருக்கவும் கிருபையாய் ஜெபிக்கிறோம். குடும்பத்தின் தேவைகள் உண்டு ஆண்டவரே, எல்லா தேவைகளையும் சந்திக்க வேண்டுமா ஜெபிக்கிறப்பா. குடும்பங்களில் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நிறைவான ஆசீர்வாதங்களையும் கொடுத்து இந்த மாதம் எல்லாருக்கும் ஒரு ஆசீர்வாதத்தின் மாதமாய் நீர் மாற்றி கொடுக்கணுமாய் நீர் பிரேசனம் ஜெபிக்கிறோம். ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன். பரமற்றங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்த பரமத்தை செய்யப்படுவோம் பூமி செய்யப்படுவதாக. அன்றுள்ள ஆகாரங்கள் தாரும். எங்களுக்கு விரதமாய் குற்றம் செய்வோர் மன்னிக்கிறவர்கள் எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்கப்படாமல் தீர்மானித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கு முடிவிலே. ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் பாதுகாப்பும் பராமரிப்பு வழிநடத்தலும் சமாதானமும் நம் அனைவரோடும் இந்த மாதம் முழுவதும் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஆமேன்.